ஹலோ, வெல்கம் டு மம் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை, உளுந்து, கருப்பு எள் எடுத்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணோன்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துற வேணாம், லைட்டாக அதோடய வாசம் வர வரையும் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பவுட்ரானோன்னு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரை கப் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கப் அரிசி மாவுக்கு 4 ஸ்பூன் உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் பண்ண ஆயிலை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கையை அப்படியே போட்டு பசஞ்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நம்ம கையை போட்டு பசஞ்சிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டைட்டாக பசஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கலாம். அப்போ தான் முறுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு அடுப்பில் போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம முறுக்க போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பபிள்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ முறுக்க எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.